ரொம்ப நாளாக உப்பு கொட்டி வைக்கிறதுக்காக ஒரு பீங்கான் பாத்திரம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதோட டைம் எனக்கு இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து கேரளாவில் ஒரு கோவில், பரதனோட கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போனப்போ நிறைய யானையெல்லாம் இருந்தது. நிறைய நான் பார்த்தேன். அப்போ அந்த டைமில் ரோட்டு கடை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரோட்டு கடைக்கு போனப்போ ஃபுல்லாக நம்மளோட ஆளுங்க, தமிழ் ஆளுங்க. கேரளாவில் தமிழ் ஆளுங்க கடை போட்டிருக்கிறது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த திருவிழாவுக்காக அவங்க வந்து பஸ் ஏறி ஆட்டோ பிடிச்சி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கிற கடை ஃபுல்லாகவே தமிழ் ஆளுங்களோட கடை. பூச்செடியோட கடையிலேருந்து, பாத்திர கடையிலேருந்து, இந்த மாதிரி பீங்கான் பாத்திரத்துலேருந்து எல்லாமே தமிழ் ஆளுங்க. பேசும்போது எல்லாருமே தமிழில் பேசுகிறாங்க. ரொம்ப நம்மளோட ஆளுங்களை ரொம்ப நாள் கழித்து நிறைய பேரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த டைமில் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணலை. நான் அவங்கக்கிட்ட பேசுனதில் என்னையே நான் மறந்துட்டேன். ஃபுல்லாக வீடியோவே நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து ஐயோ ஒரு வீடியோ எடுத்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நமக்கு நம்மளோட லாங்குவேஜ், நம்மளோட மொழி பேசுகிறவங்களை எங்கேயாவது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம தெரியாத மொழியில் இருந்துட்டு தெரிஞ்ச நம்மளோட மொழியில் எங்கேயாவது வெளிநாட்டிலையோ இல்லை நம்ம ஊர்லேயே பேசும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடச்சது. நீங்களும் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்.